நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒருவேளை சுகர் இருந்து ஒரு சின்ன புண்ணாச்சுன்னா அது ஆறாம ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்கலாம், சுகர் இருக்க ஒருத்தங்களுக்கு சின்ன புண்ணு வந்து அது அல்சராக மாறி ரொம்ப நாள் ஆறாமையே இருந்து அது அப்படியே பரவிட்டே போய் அவங்களோட கால் எடுக்கிற நிலைமைக்கு கூட போயிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு புண்ணு சீக்கிரமாகவே ஆற மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஹாய்ங்க, நான் உங்கள் டாக்டர் பிரவீன் ராஜ், டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த்-ஈஸி. இது எபிசோட் 10 ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ். அதாவது சுகர் கண்ட்ரோலில் இல்லாதப்போ என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சீரீஸுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன் பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ்னா என்ன, டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபத்தினா என்ன அப்படின்ட்டு. உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்கும்போது நரம்புகள் எஃபெக்ட் ஆகும், அந்த நரம்புகள் உணர்ச்சியே இல்லாமல் போகும். இதனால நீங்கள் நடக்கும்போது ஒரு பஞ்சு மேலே நடக்கிற ஃபீலோ இல்லை ஒருவேளை சின்னதாக அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு லாஸ் ஆஃப் ப்ரொடெக்டிவ் சென்சேஷன் அப்படின்னு சொல்கிற லாப்ஸ் இருக்காதுங்க. ஸோ இதனால் அடிபட்டுச்சுன்னா கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுதான் சின்ன புண்ணாக ஆரம்பித்து இல்லை ஒரு கல் உள்ளே போகுது அப்படின்னா கூட அந்த புண்ணு அப்படியே பெருசாகிட்டே போகும். இதுதான் முக்கியமான காரணம், நரம்பு எஃபெக்ட் ஆகிறது. அதே சமயத்தில் அந்த புண்ணாயிடுச்சுன்னா அது ஆறணும்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். உங்களுக்கு பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டமும் பிளாக் ஆகிடுது. இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது அல்சர் ஏற்பட்டதுக்கப்புறம் சீக்கிரமாக ஆறவே ஆறாது. இதெல்லாம் ஆகாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்தே உங்கள் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது போக ஒருவேளை அடிபட்டுச்சுன்னா கூட நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெய்லியும் காலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் உங்கள் காலை ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணி கழுவிட்டு தூங்குங்க. அப்போது சின்னதாக ஒரு அடிபட்டிருந்தால் கூட உடனே கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பெரிய லெவலில் போகாத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை இப்போவே உங்கள் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருங்க. அப்போ தான் அவங்க டெய்லியுமே இனிமேல் காலை பார்ப்பாங்க. இதுக்கு மேலேயும் ஃபுட் கேரை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இல்லைனா ஒரு லைவ் செஷனும் எடுக்கிறோம்.